Hello everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோவில் Pattern-4 பார்க்குறோம். Pattern-3 பார்த்துருந்தீங்கன்னா இந்த Pattern-4 ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ த பேட்டர்ன் ஆர்டர். ஸோ நம்மளோட 4 வழிமுறைகள் என்ன, ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது இந்த பேட்டர்னை பார்த்துடலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 3 ப்ரோக்ராமில் ரொம்ப பேசிக்காக ஈச் அண்ட் எவ்ரி லைன் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இதை ரொம்ப குயிக்காக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ரூல் என்ன, ரூல் நம்பர் 1, டிக்ளேர் த கிரெடென்ஷியல். ஸோ என்னென்ன கிரெடென்ஷியல் இருக்குது, ஸோ நம்ம கிரெடென்ஷியல் எதை பார்த்து சொல்லுவோம்னா ஒரே ஒரு லைனை மட்டும் பார்த்து சொல்லுவோமா, இல்லை எல்லா லைனையும் பார்க்கணும். அப்போது இந்த லைனில் ஸ்டார் மட்டும்தான் எனக்கு தெரியுது, ஆனால் அடுத்த லைனில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கடுத்த லைனில் இன்னொரு 2 ஸ்பேஸ் இருக்குது, அடுத்த லைனில் ஒரு 3 ஸ்பேஸ் இருக்குது, அடுத்த லைனில் 4 ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ என்னோடய கிரெடென்ஷியல் என்னன்னு பார்த்துட்டோம்னா ஸ்பேஸும் இருக்குது, ஸ்டாரும் இருக்குது. ஸோ மொத்தமாக என்னோடய பேட்டர்னை தெரிஞ்சுக்கும் போது ஐ ஹேவ் அ ஸ்பேஸ், ஆல்சோ ஐ ஹேவ் அ ஸ்டார். ஓகே, இப்போது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டார் இருக்குது நம்ம டிக்ளேர் பண்ணணுமா? ரூல் நம்பர் 1 படி ஃபஸ்ட்டு டிக்ளேர் த கிரெடென்ஷியல். சரி, ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்டார் எவ்வளோ இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் எப்போவுமே ஃபஸ்ட்டு லைனுக்கான டிக்ளரேஷன் தான் பண்ணுவோம் வெளியே. அப்போது ஃபஸ்ட்டு லைனில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டார் இருக்குது, ஸ்பேஸ் 0, ஸ்டாரு இது எவ்வளோ 5னு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது, 1 2 3 4 5. அப்போ 10னு கொடுத்தா எவ்வளோ ஸ்டார் இருக்கும், 10 ஸ்டார் இருக்கும். அப்போ ஸ்டார் ஈக்குவல் டு n. அப்போ டிக்ளரேஷனில் int space equal to 0, int star equal to n. ஓகே, ஸோ அடுத்தது நம்பர் ஆஃப் ரோஸ். ரோஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ 1 2 3 4 5. இன்புட் என்னது 5. நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளவு 5. அப்போ நான் எவ்வளோ ரோஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அவுட்டர் லூப் எவ்வளோ தூரம் இருக்கணும், தட் இஸ் ஆல்சோ n. ஃபார் int I equal to 1. ஓகே, ஸோ அவுட்டர் லூப்பும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அவுட்டர் லூப். ஸோ அப்கமிங் ப்ரோக்ராமில் நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எழுத மாட்டேன். ஸோ பேசிக்காக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணியிருக்காங்கிறதுனால நான் இது எல்லாமே உங்களுக்கு ரூல்ஸ் மைண்டில் பதியறதுக்காக நான் எழுதிட்டுருக்கேன். கிரெடென்ஷியல் டிக்ளரேஷன். ஓகே, அடுத்தது ரூல் நம்பர் 3 என்னது, ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தாச்சு. ஃபாலோ த கிரெடென்ஷியல் ஆர்டர். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கான லூப்பை போடணுமா, ஸ்டாருக்கான லூப்பை போடணுமா? இங்கே என்ன இருக்குது, இங்கே ஸ்டார் மட்டும்தானே இருக்குது, அப்போ நான் வந்து n ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு நினச்சா, ஓகே ஸ்டாரை போட்டுட்டு அடுத்து என்ன 0 ஸ்பேஸ் போடுவீங்களா? சரி, 0 ஸ்பேஸ் இருக்குனாலும் ஃபஸ்ட் லைனில் எதுவும் தெரியாது, ஆனால் அடுத்த லைனில் என்ன ஆயிரும், உங்களோட ஆர்டர் 4 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரே ஒரு ஸ்பேஸை இங்கே கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், ஸ்பேஸ் தான் வேணும். ஆனால் இங்கே ஃபஸ்ட் லைனில் 0 ஸ்பேஸ் இருக்கணும், அடுத்தது ஸ்டார் இருக்கணும். செகண்ட் லைனில் 1 ஸ்பேஸ் இருக்கணும், 4 ஸ்டார்ஸ் இருக்கணும். ஓகேவா? அப்போ நான் ஃபாலோ பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கான லூப்பு, அதுக்கப்புறம் ஸ்டாருக்கான லூப். ஸோ ஃபார் int j equal to 1, j less than or equal to space j plus plus. ஓகே, system dot out dot print ஸ்பேஸ் போட்டாச்சு. ஸோ இது ஸ்பேஸ் லூப். ஓகே, அடுத்தது ஸ்டார் லூப் போட்டுடலாமா? போட்டுடலாம். ஸோ ஃபார் int j equal to 1, j less than or equal to n, sorry j less than or equal to star j plus plus. இது வந்து ஸ்டார் லூப். ஸோ system dot out dot print ஸ்டாரும் போட்டாச்சு. ஸோ இது ஸ்டார் லூப். ஓகே, அடுத்தது என்னது, நான் லைன் நம்பர் I equal to 1ங்கும் போதே இந்த கண்டிஷன் ட்ரூங்கும் போது நான் 0 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிட்டேன், n ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற கர்சர் எனக்கு அடுத்த நியூ லைன் இங்கே வரணும். இங்கே வந்ததுக்கப்புறம் அடுத்த ஐட்ரேஷன் அப்போ என்னோடய ஸ்டாரும் ஸ்பேஸும் என்னவாகணும், ஸ்டாரும் ஸ்பேஸும் என்னவாகணும், என்னோடய ஸ்பேஸு 0 ஸ்பேஸ் இருந்தது 1 ஸ்பேஸ் ஆகிருக்கு, ஸ்டாரு n ஸ்டார் இருந்தது n-1 ஸ்டாராக இருந்திருக்கு. அப்போ இந்த லைனில் இங்கே ஸ்பேஸ் 0, ஸ்டாரு 5. அதே இங்கே என்ன இருந்திருக்கு, இங்கே ஸ்பேஸ் 1, ஸ்டாரு 4. அடுத்த லைனில் என்ன, ஸ்பேஸ் 2, ஸ்டாரு 3. அதாவது ஸ்பேஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, ஸ்டார் வந்து டிக்ரிமெண்ட் ஆகிருக்கு. அப்போ நம்மளோட அப்டேஷனில் ஒரு நியூ லைனை க்ரியேட் பண்ணிவிட்டு system dot out dot print ln. ஓகே, தென் ஸ்பேஸு இன்க்ரிமெண்டட், ஸ்டாரு டிக்ரிமெண்டட். அவ்வளோதான். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, 5னு கொடுக்கலாம். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே 5னு. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல 2 ஸ்பேஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். 5. ஓகே, ஓகேவா? ஸோ அது இந்த ஸ்பேஸ் ஒரே ஒரு ஸ்பேஸ் விட்டுருந்துருக்கேன். அதனால் இங்கே வந்து எப்படி ஸ்டார் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னா இங்கே 2 ஸ்பேஸ் எடுத்திருக்கேன், இவ்வளோ ஸ்பேஸ்.
அதே மாதிரி ஸ்பேஸுக்கும் எம்டினா அதே மாதிரி 2 எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் எதாவது புரியலனாலும் கீழே கமெண்ட் ஃபாரமில் உடனே பிங் பண்ணுங்கள். நம்ம இதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் போகலாம். ஓகேவா? ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, ஈஸியான வீடியோ. ஓகேவா? Until then, bye bye, take care.